தான் வேணும் கூழ். பழைய காலத்தில் பயன்படுத்த உடைச்சிருக்கோம். இது சுத்தமான முருங்கை இல்லைங்கிற நண்டு எடுக்கலாம். தண்ணி கொதிச்சிருக்கு. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் எங்களுடைய வீடு. எங்களுடைய வீட்டில் நின்று கொண்டு தான் இன்றைக்கு நாங்கள் இந்த பாரம்பரிய முறைப்படி செய்கின்ற ஒரு ஒடியல் கூழ் காய்ச்ச போகிறோம். இந்த ஒடியல் கூழ் காய்ச்சறதுக்கு நாங்கள் கச்சா கடற்கரைக்கு போய் அங்கே கடற்கரையில் போட்டால் இறங்கினோன்னா துடிக்க நண்டுகள் இறாலுகள் வாங்கி கொண்டு நிறைய மிரக்கறிகள்லாம் சேர்த்து பெரிய ஒரு பானையில் பிரம்மாண்டமான ஒரு கூழ் காய்ச்ச போகிறோம். யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய முறைப்படி அமைந்த ஒடியல் கூழ் மிகவும் சுவையான கூழ். நிறைய வாசகர்கள், அதாவது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய எங்களுடைய பார்வையாளர்கள், நிறைய எங்களுடைய புலம்பெயர் உறவுகளின் விருப்பத்துக்கு அமைவாக நானும் மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒடியல் கூழ் விருந்து. இந்த காணொலியை பார்க்க தவறாதீர்கள். நீங்கள் இந்த காணொலியை முதற்தடவையாக பார்க்குறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்ஸ் அனைத்தும் எதிர்காலத்தில் ஏழைகளுக்கு வழங்குகின்ற ஒரு முதலீடாகத்தான் அமையும். லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் நீங்கள் பண்ணுகின்ற போது தான் எங்களுடைய காணொலி எல்லாருக்கும் விருப்பப்படுகிறது என்று நாங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்கும். மேலும் தரமான கருத்துக்களை எழுதுங்கள். எங்களுடைய காணொலியின் வளர்ச்சிக்கான கருத்துக்களை எழுதுங்கள். மேலும் எங்களுடைய காணொலியை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை ஷேர் பண்ணுங்கள். அப்பாறு நீங்கள் உதவி செய்கிற நீங்கள் ஷேர் பண்ணுகின்ற போது தான் இங்கே நாங்கள் எடுக்கின்ற இந்த காணொலிகள் வெற்றிகரமாக அமையும். அந்த ஏழைகளுக்கு உதவிகளும் சென்று சேரக்கூடியதாக இருக்கும். ஆகவே காணொலிக்குள்ளே நாங்கள் செல்வோம். நன்றி. பாருங்கள். சிலவர்கள் நாம் ஒரு காலம் பைத்தங்காயை வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கையால் உடைக்க சொல்லுவாங்க. அதான் அந்த எங்களோட பாரம்பரியமான பைத்தங்காய் சமையலுக்கான இந்த கையால் இப்படி உடைக்கிற கையால் இப்படி உடைச்சி நாங்கள் அப்படி போடுவோம்மா. அதான் சுவை கூடவாம். மறு இந்த தலைப்பில் அடக்கிற இந்த இதை உடைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, கையால் நாங்கள் அப்படி உடைச்சி கணக்காக உடைக்கணும். தென்பாட்டி சாவச்சேரி பிரதேச உள்ள எங்களுடைய வீட்டான் இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சூப்பர் காணொலி உங்களுக்கு. எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொன்னவர் சூப்பு செய்ய சொல்லி சிறப்பாக சிவா அண்ணா கேட்டவர் இந்த ஒடியல் கூழ் காய்ச்ச சொல்லி. அப்போ இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம், ஒரு ஃப்ரீயான நாள், ஒரு விடுமுறையான நாள்.
என்னாலும் 2 பேர் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வந்தோன்னு தான் நாங்கள் குடிச்சு காட்ட போகிறோம். ஒரு இனி இல்லைன்னா சூப்பர் ஒடியல் கூழ் நாங்கள் டே காய்ச்ச போகிறோம். ஒடியல் கூழ் காய்ச்சி நாங்கள் உறவுகளோட இருந்து குடிக்க போகிறோம். உறவுகளுக்கு சொல்லியிருக்கோம், வந்தால் சேர்ந்து குடிப்போம், இல்லைன்னா நாங்கள் தான் குடிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது நீல நண்டு கட்டுக்கிட்ட கொண்டாங்க. இது பொம்பளை நண்டுன்னு சொல்கிறாங்க. இது சதை கூடின நண்டா. இதே நாங்கள் எங்கே போய் வாங்கினோம்னா கச்சா கடற்கரையில். அதுக்குன்னு நாங்கள் இன்றைக்கி காசு செலவழித்து போய் வாங்கி கொண்டது நாங்கள் கச்சா கடற்கரையில். அதே மாதிரி இதையும் காட்டுங்க, சிங்கரால் பெட்டிய இறால் பார்த்தீங்கன்னா தெரியும், பெட்டிய இறால். இதுவெல்லாம் 1 கிலோ. இந்த விலை இங்கே 2000 ரூபா காலமே. இது 1000 ரூபா. அடுத்த பாருங்கள் பைத்தங்க, கூழுக்கு போகிற பைத்தங்க நல்லா பிஞ்சு பைத்தங்க. மற்ற உடனே பிரெட்னா மரவள்ளிக்கிழங்கு, கேரட்டு, சும்மா தகன்னு பச்சையாக இருக்கிற வாழைக்காய், சூப்பர் பிளாக்கோட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மற்ற இஞ்சி கிழங்கு, மற்றது முருங்கையில் பலம் நாங்கள் சேர்த்து இன்றைக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூழோட்டு காய்ச்ச போகிறோம். இந்த காணொலியை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாமாங்க? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே நாங்கள் வளமையாக ஹெல்பிங் வீடியோ தான் சேர்ந்தாங்க. நிறைய பேர்ட்ட விருப்பத்துக்கு இணங்க நிறைய பேர்ட்ட விருப்பங்களை நாங்கள் பூர்த்தி செய்யணும். அவைய உறவுகளை நாங்கள் மதிக்க வேணும். புலம்பெயர் தேசங்கள்லேருந்து நிறைய உதவிகள் எங்களுக்கு செய்கிறார்கள். எங்களுக்கு கூட நிறைய கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு வாழ்வழித்து அவர்களை வளமாக்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாம் அநேகமாக எதிர்காலத்தில் ஏழைகளுக்கு தான் வழங்குகிறோம். நாங்கள் அதை ஏழைகளுக்கு வழங்குறதுக்கு எங்களுடைய காணொலிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் வேறு என்ன நாங்கள் சொல்லலாம், அவங்க கேட்டபடி அந்த சமையல் வீடியோவும் விட சொல்லிக்கிறாங்க. அதனால் நாங்கள் கிட்ட சமையல் வீடியோவும் போடுறோம். மற்றது எங்களோட வீடுகளில் இப்போ சில இது நடக்க அதுகளையும் விடுறோம். நொங்கு குடிச்சது வீடியோ போட்டு நாங்கள் அப்படியே அந்த வீடுகளில் நிறைய காசு செலவழிக்க போட்டோம். நிறைய காசு செலவழிக்க பேசி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் நெருக்கடி தான் எங்களுக்கு. இப்போ கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டமான நிலையெல்லாம் நாங்கள் அதை செய்கிறோம். ஆனாலும் உறவுகள் இந்த விருப்பத்தை நிறைவேற்றணுன்றதுக்காக நாங்கள் எதையும் செய்ய தயார்ன்றது தான் இதை காட்டுறோம். ஒரு நாளைக்கு இவ்வளோ நாங்கள் செலவழிச்சு போட்டு அடுத்த நாளைக்கு பேருந்து காசுக்கு கஷ்டப்படணும். அதான் நான் என்னென்னா சும்மா இப்போ இதை செய்ய வேணும் பேருந்து விட மாட்டேன். இவர் இல்லை அதுக்கு ஆக்கள் எல்லாம் கேட்டதால் இன்றைக்கு விடணும் பண்ணிக்கிறேன். மற்றது இன்றைக்கு அந்த போயாடைய அந்த ஸ்கூல்லலாம் லீவ் விட்டதால் அப்போ நாள் இன்றைக்கு விசேஷமாக எஸ்பி கனடா நாட்டை சேர்ந்த எஸ்பி குடும்பத்துக்காக தான் நாங்கள் இதை விசேஷமாக ஸ்பெஷலாக சமைக்கிறோம். அதுக்காக ஏரியர்களுக்கு ஸ்பெஷல் இல்லை, எல்லோருக்கும் ஸ்பெஷல். சிறப்பாக அவர்கள் கேட்டு எங்களை ஸ்பெஷலாக கேட்டபடியால் எஸ்பி குடும்பத்துக்கு நன்றி தெரிவித்து இந்த காணொலிக்கு நாங்கள் இறங்குறோம். கைபீஸுக்கு நீங்கள் முதல்ல ஒரு கும்பிடுங்க. பார்த்தா கத்தியால் வச்சு போட்டு மனுச்சு குட்டி ஒடிக்கல் மா தான் வேணும் கூழுக்கு. பாருங்க இது ஒடிக்கல்மா நல்ல சூப்பர் வெள்ளம்மா. இப்போ பிரிச்சம்மா தான் நல்ல சூப்பர் பைத்தங்க எடுத்துறேன். பைத்தங்க உடைக்கிறதாலே என்ன இது கத்தி வெட்டு வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. இல்லை அது சூத்தியல் எல்லாத்தையும் சேர்த்து சில பேர் வெட்டி. கத்தியால் வெட்டேக்க சூத்த போகும், சூத்தையும் பட்டு போகும் அவசரத்துக்கு. அப்போ நாங்கள் அப்படி உடைக்கிறத பார்த்து தெளிவாக உடைக்கலாம். மற்றது உண்மையில் இப்படி உடைச்சி சமைக்கிறது ஒரு சுவை, தனி சுவை, இயற்கையானது. அது இப்போ மறந்த இந்த இப்படி தலைப்பை உடைச்சி போடணும். கத்தியால் உடைக்க அந்த தலைப்புகள் சில நேரம் மாறுபட்டு எல்லாருக்கும் கத்தி வந்துடுது கையில். முந்தி என்ன கையால் பாருங்க கிட்ட வேணாங்க. இதெல்லாம் நாங்கள் இதை ஒமிட் பண்ணணும், நீக்கணும். இதை கூட இதே அறியும் அவாய்ட் பண்ணுறோம்ப்பா, அவாய்ட் பண்ணுவோம். நான் முடிஞ்சது பைத்தங்க அந்த வேலை சரி வளம் பைத்தங்க. அடுத்த குட்டி இது மிக பழைய காலத்தில் பயங்கப்படுத்த பாக்கு வெட்டி. இப்போ பாருங்க இதெல்லாம் இந்த இதெல்லாம் டக்குன்னு முடியும். பிளாக் தான் உடைச்சிருக்கிறோம். நாங்கள் பெரிய பிரம்மாண்டமான கூழ் தான் பார்ப்போம். ஒரு சட்டி கொண்டு அந்த மாதிரி அறுத்து போனோம். ப்ளீஸ் பா ப்ளீஸ் பாவம் உங்கள் பக்கத்தில் நடக்குது. கரெக்டு போடுவோமே. கரெக்டு போடுறோம், நல்லதானே போடுங்க. எத்தனை கரெக்டு 5 கரெக்டும் அதுக்கு அது போடலாம். நல்ல சின்ன சின்ன கீறி வெட்டி போட்டு போடலாம். அந்த தட்டில் விராண்டில்ல அது விராண்ட கூட நீ சாப்பிட்டு குடிக்கலாம். இந்த அடுத்து நாங்கள் இந்த வாழைக்காய் விட போகிறோம், கரெக்டு வெட்டி போட்டோம். இந்த வாழைக்காய் விட போகிறோம். வாழைக்காய் விட்டக்க பாருங்கள் என்னென்னு பண்ணுற மாட்டாலும் இப்படி என்னோடனே பாருங்க. அப்போ தோலில் இருக்கிற சத்து இருக்குது.
தோல் சிலர் சீவுறவ போய் சீவக்கூடாது. இங்கே பாருங்க. சத்துக்கள் வேணும். இங்கே பாருங்க, பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி தோல் சீவிர மாட்டேன். மருந்து இல்லை, இதெல்லாம் சத்து இல்லை. இந்த வாழைக்காய்க்கு பெருசாக மருந்து அடிக்கிறதில்ல. வாழைக்காய்க்கு இந்த வாழைக்காய் இது சத்தாக இருக்கும். இங்கே பாருங்க, பார்த்தீங்களா அவ்வளோ தூரம் போகிறீங்க பாருங்க. இதில் தோல்களும் இருக்கணும். தோல் சத்து இருக்குதா, கால்சியம் நல்ல சத்தியம். தோல் அவிச்சு சம்பல் அடிக்கிறது, இரும்பு சத்து அப்படி கால்சியம் அப்படி எல்லாமே இருக்குது சொல்கிறேன். இந்த தோலே சமையலுக்கு எடுக்கிற கன்னடங்களில். வச்சுட்டோம். இதால மூடி விடுவான். அது பெண்ணிருச்சு. பாருங்க, மாங்காய் தூள் இப்படி வெட்டுறான், தெரியுதா? தெரியுதா? இப்படி வெட்டி இப்படிதான் மாங்காய் தோல் வெட்டுறாருங்க. மாங்காய் இந்த பக்கம் தோல் இப்படித்தான் வெட்டினான். இவ்வளோ தூரம் மாங்காய் தோல் வெட்டுறோம். அடுத்து இதை அவிச்சு இதை பிணைஞ்சு எடுத்து இந்த புளி தான் நாங்கள் போனோம். இதுதான் பழைய முறை, புராதன முறைப்படி கூழ் காய்ச்சுற முறை இப்படித்தான். நீங்கள் வழக்க வரது நீங்கள் எனக்கு இறால் பொரியல் ரெண்டா ஊசி. மறுபடியுமாடா? மருந்து அடிக்கிறவங்க மரவள்ளிக்கிழங்கு வெட்டியாச்சு. ஓகே, அடுத்தது கேரட்டு. அது ஒரு பக்கமாக ஒதுக்கி போட்டு வெட்டிருக்கோம். 100 சட்டி வேணும் வெட்டுறது. இப்படி ஒதுக்கி வாழைக்காய் அறுத்து போடுறோம். கூழுக்காய்
கட்டி போட்டோம் என்னப்பா எடுக்கலாம் கறிக்கு என்ன ஈர? இந்த இது சத்தா உங்க எப்ப இருக்கு இதுக்குள்ள வச்சுட்டு தான் வர்றீங்க நாங்கள் இப்போ இந்த கரையெல்லாம் சின்ன சின்ன வட்டி போட போகிறோம் பாருங்க இந்த கரையில் வட்டி போடாமல் நான் நிறைய கேட்டேன் உங்களுக்கு பொரிக்க வேண்டாம் குட்டி பாய் வெறிச்சு பாய் குட்டி எனக்கு பொரிச்சு நாளைக்கு குழம்பு வைக்கலாம் குடிக்கலாம் இது போடுறதுல தானே இது அந்த மாதிரி எல்லாம் உரிய இறால் நூண்டியாச்சு இனி இறாலை கொடுத்து விடும் அவிக்கக்கூடியது போடணும் இது மரவள்ளி கிழங்கு இங்கே பாருங்க இது மரவள்ளி கிழங்கு இது பிளாக்கொட்டை சிச்சி பிளாக்கொட்டை அவிக்க ஒன்றும் இல்லையாடா போட போறீங்களோ அது கட்டி போடு நல்லா இருக்கு இங்கே பாருங்க வாழைக்காய் கேரட்டு இங்கே பாருங்க இடிச்சிருக்கிறேன் அப்போ என்ன இடிச்சு போடு ஆக பாசி அடிக்க போட அறுவரை அடிச்சு போட்டு தான் கூழுக்கு போடணும் இந்த செத்தல் மிளகாய் அடிச்சு அறுவலை வச்சுக்கிறோம் இதுதான் இப்ப கூழுக்கு போட போறோம் பாருங்க இது அந்த எடுத்த கொட்டை என்ன மாங்காய் தான் கிடைக்கிறோம் ரைட் இது மாக்கரையர் இது பொடிக்கல்மா கரைச்சி வச்சுக்கிறோம் பாருங்க இதை ஊத்த போறோம் ஆனா என்னடா தண்ணி கூட விடையில அங்க தண்ணியா இருக்கு ஆக இதா வந்துட்டு இப்ப கூழாத்தன குழு பார்த்தான் கரைச்சிருக்கிறோம் பாருங்க சரி மாங்காய் விடுங்க அப்ப முதல் இங்க மாவை விடுவான் சரி கவனமா ரொம்ப தெரிக்கும் மாங்காய் புளி கரைச்சி போட விட அப்புறம் பாருங்க சரி சரி காட்டுங்க எனக்கு பெரிய நண்டு பெரிய நண்டு கையாந்து தூக்கி காட்டு ஐயோ கையாந்து தூக்கி காட்டு கஜாந்தின கரண்டியா எனக்கும் பெரிய நண்டு காட்டியே கிளிய போட்டது அப்பா நண்டு சொல்லுங்க அடே ஆக்களுக்கு பிரெட் ஆதிடா விசர் இந்த காதை உப்பி எகாய்க்குறேன் அவன் வந்து பிரெட்னா அப்ப நீங்க வந்துடுங்களே சரி சூடா இருக்கு தூள் அங்கால நில் தள்ளலாம் பிள்ளை அங்கால இல்லங்க சுடுகுது இந்தாடா ஊருக்குறா இந்த டேஸ்ட் வேற லெவல் இங்க காட்டு திருப்பி இருக்கா டேஸ்ட் வேற லெவல் வடிவா காட்றேன் தின்னு ஐ தின்றா அப்படியே உங்க காட்டப்பா ஸ்டாண்ட்